கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 24/2/2026 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய காலை வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நாகூம் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவளை அறிந்திருக்கிறார். The Lord is good, a refuge in times of trouble. He cares for those who trust in Him. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. அவர் நல்லவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு அரணான கோட்டை நம்முடைய இக்கட்டான நேரங்களில் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். தம்மை நம்புகிறவளை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை தான் நமக்கு மிக முக்கியமான வார்த்தை. நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அவரை நம்புகிற மக்கள் யாவரையும் அவர் அறிந்திருக்கிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை குறித்து, அந்த நம்பிக்கை குறித்து ஒரு சில வசனங்கள் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்பினால்தான் கேடகமாயிருப்பார். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் ஒரு கேடகமாயிருக்கிறார். 2 வசனங்களும் ஒரே வார்த்தைகளை தான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஊழியக்கார ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் கூட சுமருகிறதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை முழு மனதாக இருக்கும் பொழுது தம்முடைய ஜனத்திற்கு குற்றம் சுமராதபடி, குறிப்பாக ஆண்டவரை நம்பி ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் மேல் குற்றம் சுமராதபடி கர்த்தர் காக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. சங்கீதம் 121 சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லி. 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கர்த்தரை நம்பும் பொழுது அவருடைய போராட்டங்கள், சண்டைகள், யுத்தங்கள் எல்லா நேரத்திலும் கூட இருப்பதாக வசனம் சொல்கிறது. அவர்களோடு எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டுள்ள. நம்பும் பொழுது நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படுகிறது. சங்கீதம் 9:18, எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டோட நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சங்கீதம் 22:4 சொல்கிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். சாலமோன் ஞானி இதை குறித்து, நம்பிக்கை குறித்து சொல்லும் பொழுது நீதிமொழி 23:18, 24:14 ஆகிய வசனங்கள் சொல்லும்படி சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடி நல்ல முடிவின் காலங்களை கர்த்தர் கொடுப்பாராக. கடைசி ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் நம்பிக்கையின் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை இன்னும் பெருக ஆண்டவர் மேல் ஆழமாய் வைக்க கிருபை பாராட்டுவராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை கெட்டு போகாதபடிக்கு உம்முடைய கிருபையானது தொடர்ந்து எங்கள் மேல் வழிநடத்தி பாதுகாக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்பிக்கையின் நங்கூரம் நீர்தாமே எங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாயிருந்து எங்களை நீ நடத்தி செல்ல உம்முடைய நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் வழி நடத்துதல் கூட இருக்கட்டும். உம்முடைய வழி நடத்தல் உணர உதவி செய்யும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். நசனாகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.
இந்த நாள் நேற்றைய கேள்வியும் பதிலும். அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். யார் யாரிடத்தில் சொன்னது? ஆசாப் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொன்னது. சங்கீதம் 78:32. இந்த நாளுக்கான கேள்வி, இந்த காரியத்தில் இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. யார் யாரிடத்தில் சொன்னது?